ஒரு நாள் நல்லது என்று சொல்கிறான். அப்ப தேவனுடைய ஆசை மாத்திரமல்ல, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று ஒரு தேசத்துக்கு ராஜா சொல்றான். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு நாள் 1000 நாளுக்கு சமமா இருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு நான் ஒரு நாள் போகிறேன் என்றால் அது 1000 நாளுக்கு சமமானது என்று சொல்கிறான். புதிய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியான நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். இரண்டாவது எது நாம் பற்றி கொள்ள வேண்டிய நல்ல காரியம் என்றால் சபை கூடுதலை ஒரு நாளும் நாம் விட்டு விலகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வாரந்தோறும் நாம் வருகிறதை பற்றி கொள்ளணும். எது நல்லது, நலமானதை பற்றி கொள்ளுங்கள். முதலாவது நல்லதுன சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருப்பது நல்லது, அதை கை கொள்வது அதை விட நல்லது. இரண்டாவதாக நாம் அறிந்து பற்றி கொள்ள வேண்டிய நலமான காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு சபை கூடி வருதலை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது, அதை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் சில வேளையில ஏனோ தான் என்று ஆலயத்தை குறித்து நாம் இருக்கிறோம். விருப்பம் இருந்தா வருவோம், நேரம் இருந்தா வருவோம், சமயம் இருந்தா வருவோம், வேற முக்கியமான வேலை இல்லைன்னா வருவோம், முக்கியமான வேலைகள் இருந்தால் அதற்கு போய் விடுவோம் என்கிற நிலையில நாம் அநேக நேரங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதலை நாம் விட்டு விடாதபடிக்கு அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லதா இருக்கிறது. அப்ப சபை கூடுதலை ஒரு நாள் விடக்கூடாது. பார்க்கிறோம், 1000 நாளை பார்க்கலாம், ஒரு நாள் நல்லது. உங்களுடைய வாசல் படியில இருக்கிற ஒரே நாளை தெரிந்து கொள்ள சொல்கிறார். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகள் சபை கூடுதலை ஒரு நாள் விடக்கூடாது, அதை பற்றி கொள்ள வேண்டும். அது நல்லது. மூன்றாவது காரியம் என்ன? நாம் நல்லது பற்றி கொள்ள வேண்டிய நல்லதான காரியம் சங்கீதம் 54:6 வாசிங்க. சங்கீதம் 54:6. உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தவறாமல் சபை கூடி வரணும், அது நலமானதை பற்றி கொள்ளணும். அப்படி வருவது மாத்திரமல்ல, உற்சாகத்தோடு நாம் காணப்படணும், மகிழ்ச்சியோடு காணப்படணும், சந்தோஷமா காணப்படணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உற்சாகத்தோடு அதிலே பங்கெடுக்கணும். பாடும்போது வாயை திறந்து பாடணும், உற்சாகமா பாடணும், சந்தோஷமா பாடணும், மகிழ்ச்சியா பாடணும். ஸ்தோத்திரம் சொல்லும் போது சந்தோஷமா ஸ்தோத்திரம் சொல்லணும், மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் சொல்லணும், உற்சாகத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஜெபம் பண்ணுனா ஜெபத்துல உற்சாகமா ஜெபம் பண்ணணும், மகிழ்ச்சியோடு ஜெபம் பண்ணணும். சொல்லுகிறான், உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவேன், இப்படி நாமத்தை துதிப்பேன். துதித்தாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணினாலும் சரி, நான் பாடினாலும் சரி, ஆராய்த்தாலும் சரி, எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற நாம் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48 சொல்லி இருக்கிறது. எல்லாம் உனக்கு நிறைவாய் இருக்கும்போது, பரிபூர்ணமாய் இருக்குவையில் நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்காமல் போனதினால்தான் உனக்கு எல்லாம் குறைபட தொடங்கினது என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் குறை வருகிறது என்று சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் நெருக்கடி வருகிறது, கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது என்பதற்கு ஒரு காரணம், பல காரணம் உண்டு. அதுல ஒரு காரணம், கர்த்தர் சகலத்தை பரிபூர்ணமாய் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்திருக்கையில் மகிழ்ச்சியோடு நீ களிப்போடு கர்த்தரை சேவிக்காமல் போனதினால் என்று வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47 வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சகலம் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம், மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உற்சாகத்தோடும் கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தமாய் சகலமும் குறைவுபட்டு, சகல போதும் குறைவு வருவதற்கு காரணம் என்ன? ஏன் நம்முடைய வாழ்வில் குறை வருகிறது? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம், வாரந்தோறும் ஆலயத்துக்கு வருகிறேன், அப்படி இருந்து ஏன் எனக்கு குறை வருகிறது? நான் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருப்பமாக அதை கை கொள்கிறேனே, அது பிற்பாடு ஏன் குறை வருகிறது? ஆலயத்து வர்றதுதான் நல்லதுதான், ஆனா ஆலயத்தில் எப்படி இருக்கணும்?
உற்சாகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. உற்சாகத்தோடு பாடணும், உற்சாகத்தோடு ஆராதிக்கணும், உற்சாகத்தோடு தேவனுடைய வசனத்தை கேட்கணும், மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பங்கு பெற வேண்டும். சங்கீதம் 95:22 வசனம் வாசிக்கிறோம். துதித்தலோடு அப்படி சன்னதி முன் வாருங்கள். அந்த 95:2 வாசிங்க. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து துதித்தலோடு அவருடைய சன்னதி முன்பு வாருங்கள், சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். சங்கீதங்களால் அவருடைய ஆர்ப்பரித்து பாடுங்கள். வரும்போதே ஒரு துதிச்சுட்டே வரணும். கர்த்தரை துதிக்கணும். ஆலயத்து போறேன், கர்த்தருடைய ஆலயத்து போறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், அப்படி பிரசன்னத்தை அனுபவிக்க போறேன் என்று துதித்தோடு ஒரு ஸ்தோத்திரத்தோடு துதித்தலோடு அப்படி ஆலயத்துக்கு வரணும். அது மாத்திரமல்ல, அவரை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. ஆர்ப்பரித்து பாடணும். அநேக நேரங்களில் நம்ம கைகளை தட்டுவதில்லை, வாயை திறந்து பாடுவது கிடையாது. மற்றவங்களை பாடினா அதை பார்த்து பார்த்து நமக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான ஒரு சிரிப்பு நக்கல் எல்லாம் செய்யணும். அப்படி இல்லை, துதித்தலோடே நாம் கர்த்தருடைய சமூகத்து வரும்போதே துதித்து கொண்டு வரணும், கர்த்தரை பாடி ஆராதிக்கணும். சங்கீதம் 102 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தையில காணப்படுங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா, ஆனந்தத்தோடு அவருடைய சமூகத்துல காணப்படணுமா. 4 வசனத்தை வாசிங்க. அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாரந்தோறும் சபை கூடுவதை நாம் பற்றி கொள்ளணும். அது நலமானது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதே ஒரு ஸ்தோத்திரத்தோடு துதித்தலோடு ஒரு துதியோடு ஆலயத்துக்கு வரணும். அப்படி சமூகத்து வந்துட்டா நம்மையும் நமக்குரிய எல்லா காரியங்களையும் மறந்து உற்சாகத்தோடு கர்த்தரை பாடி சபையிலே நம்மை ஒருமுகப்படுத்தணும். அல்லேலூயா. தாவீது உடன்படிக்கை பற்றி கொண்டு வரப்பட்ட போது எப்படி கம்பீரமாய் பாடி கர்த்தரை ஆராய்த்தானோ, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வருவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபை நிகழ்ச்சிகளிலும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக களிப்போடு அதிலே காணப்படுவது நல்லது. அல்லேலூயா. நலமான காரியம் என்ன? 3வது, நமக்கு இதை பற்றி கொள்ள வேண்டும். அது நலமான, அதை பற்றி கொள்ளுங்க, அதை விடாதிருங்க. ஒரு நாள் நல்லா கர்த்தரை உற்சாகமா ஆராதிக்கிறீங்க, இன்னொரு நாள் பார்த்தா அமைதியா இருக்கிற சுகத்தோடு இருக்கு, அதை விட்டுருங்க. கர்த்தருடைய ஆலயத்து வந்திருக்கிறேன், கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், கர்த்தருடைய பாடலை பாட வந்திருக்கிறேன், கீர்த்தனம் பண்ண வந்திருக்கிறேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறேன். அவர் சமூகத்திலே நான் மகிழ்ச்சியோடு காணப்படுவேன், களி கூறுதலோடு வருவேன் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது நல்லது. அதை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. அப்படி அதை பற்றி கொண்டு இருக்கணும், அதை விட்டுக்கூடாது, விடக்கூடாது. அப்படி பற்றி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். 4வது, பிரசங்கி 5:1 வாசிங்க. பிரசங்கி 5:1 வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோம், உற்சாகத்தோடு எல்லா காரியத்திலும் நான் சில பங்கு பெறுறோம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவது அது நலம். அதை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. சங்கீதம் 81:8 வாசிக்கும் போது, என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம், ஆனா பிரசங்க நேரத்துல நம்முடைய செவிகள் எல்லாம் எங்கெங்கோ போயிருது, நம்முடைய கவனம் வேறு பக்கமா போயிருது. செய்தி வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் வேளையில், பிரசவிக்கப்படும் வேளையில நம்முடைய காதுகள் சத்தத்துக்கு கேட்குது, ஆனா செவி கொடுப்பதில்லை. சில வேளையில நம்முடைய கவனம் எல்லாம் எங்கேயோ போயிருது. அப்படி இல்லை, செவி கொடுக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு என்னோடு என்ன பேசுவார், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், கர்த்தர் இடத்துல என்ன பேசுகிறார், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு என்ன படிப்பிக்கிறார், எனக்கு என்ன போதனை தருகிறார் என்று அதை செவி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்பட வேண்டும். என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். 13 வசனத்தை வாசிங்க.
என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழியில் நடந்தால் எனக்கு அது நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்முடைய சத்தத்தை செவி கொடுக்கணும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் முதல் ராஜாவா இருந்த சவுலிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது. கீழ்ப்படிதலை பார்க்கலும் வேறு எதுவும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் வேறு எதுவும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமா? செவி கொடுத்து கீழ்ப்படிவதை பார்க்கலும் கர்த்தருக்கு பிரியமாத எதுமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எது கர்த்தருக்கு பிரியம் என்றால் பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலுமே ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்கிறார். இந்த 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்னா, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அதை கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி வார்த்தைகளை கேட்பது மட்டும் போதாதுங்க, அப்படி வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். கீழ்ப்படிவதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 22 24 வசனம் வரையிலும் கர்த்தர் எரேமியாவிடத்தில் சொல்கிறார், நான் உங்களை அழைத்த நாளிலே பலவிதமான பலிகளை குறித்து அவர்களை கட்டளையிட்டதை பார்க்கலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அல்லாமல் வேறு ஒன்றை கட்டளை சொல்றாரு. அந்த வசனத்தை வாசி 22. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், உங்கள் தேவனாயிருப்பேன், என் ஜனமாயிருப்பீர்கள், எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு நான் கட்டளையிட்டேன். பலிகளை நான் அவர்கள் கட்டளையிட்டு இருந்தாலும், பல விதமான பலிகளை கட்டளையிட்டு இருந்தாலும், நான் அவளுக்கு விசேஷமா கட்டளையிட்டது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு எனக்கு செவி கொடுங்கள் என்பதுதான் நாங்கள் கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்ற எல்லா பலிகளை பார்க்கலும் செவி கொடுப்பதும் கீழ்ப்படியதுதான் ஆண்டவருக்கு உகந்தது என்று பார்க்கிறோம். அதை நாம் பற்றி கொள்ளணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோம், உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் எனக்கு என்ன ஆண்டவர் பேச போகிறார், என்னோடு என்ன பேசுகிறார் என்பதில் நம்முடைய முழு கவனம் இருக்கணும். பல நேரங்களில் சாத்தான் ஆராதனை வேளையில் நம்ம சரியா வைத்திருப்பான், கவனிக்க வைப்பான். ஆனா கர்த்தருடைய செய்தி வேளையில் நம்முடைய கவனத்தை எல்லாம் திருப்புவான், நேரத்தை பார்க்க வைப்பான், வேலைகளை நினைக்க தோணுவான். வீட்டுல என்ன வேலை இருக்குது, அவர் வர்றவன்னு சொன்னாரு, அங்க ஃபங்க்ஷன் இருக்குது, இங்க முக்கியமான ஆளை பார்க்கணும், அங்க முக்கியமான ஆளை பார்க்கணும், வீட்டுல பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்கணும், கடைக்கு போய் தான் சாமான் வாங்கிட்டு போனோம். ஆனா பாஸ்டர் பிரசங்கத்தை ஈட்டிட்டே போறாரு, கவனத்தெல்லாம் திருப்புவான். அதுக்கு நாம் ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாயகரா நீவீழ்ச்சியில போய் கணவன் மனைவியும் புது தம்பதிகளா போய் நின்று அதை அழகா ரசித்து கொண்டிருக்கும் போது மனைவி சொன்னாலாம், கணவனை பார்த்து கூப்பிட்டாராம், மை டியர், என்னம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணுன்னா கதவு போட்டுன்னா பார்க்கறது நாயகரா வீழ்ச்சி, அது பார்க்க கண்கோடி வேணும். அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற வேளையில மனைவி சொன்னாலாம், நம்ம கதவை பூட்டணுமா, பெட்மா பூட்டணுமா, வாசலை போட்டணுமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா? பாருங்க என்ன எங்கெல்லாம் போது பாருங்க. இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துல வந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் திசை திருப்புவான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு விட மாட்டான். ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை எதை நாம் நலமானது நாம் செவி கொடுக்க சேர்வதிலே நலம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம், உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு செவி கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா.
பாருங்க, அப்படி ஆண்டவர் சொல்ல அதை தான் கட்டளையிட்டு இருந்தேன். 23, 24 வசனத்தை வாசிக்கும் போது அந்த அதே இறைமையில அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இவ்வளவு நான் சொல்லியிருந்தேன், ஆனா அதை தான் அவங்க செய்யல. அவர்கள் முன்னேறுவதற்கான வழியை நான் காண்பித்தேன், அவங்க என்ன செய்றாங்க, அதை செய்யாமல் பின்னிட்டு தான் போனாங்கன்னு சொல்றார். அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளா நாம் பின்னிட்டு போறலா அல்ல, முன்னிட்டு போறலா இருப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நலமானதை பற்றி கொள்ளணும். தேவனுக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக தேவனுடைய சமூகத்தில் காணப்படும். 5வது இன்னொரு காரியம் பார்க்க, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் அதிகாரம் 29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் செவி கொடுக்க சேர வேண்டும். கர்த்தருக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை அல்லது வேத வசனங்களை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நம்முடைய காணப்பட வேண்டும். எது நமக்கு நலமானது? அவருடைய வசனங்களை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருந்தால் நலமானது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17 - 19 வசனம் வரையிலும் நம்முடைய மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு நான் பொய்த்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும், கை கொள்வாயானால் நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் உங்கள் பெயர் உன் சந்ததியின் பெயர் அற்று போகாமல் இருக்கும், அழிக்கப்படாமலும் இருக்கும். நீங்கள் அழிக்கப்படாமல் இருப்பீர்கள், அழிவுக்கப்படாமல் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாம் கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சமாதானம் நதியை போல் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். சமாதானம் உங்களுக்கு உண்டா இருக்கும். நீங்கள் நலமான காரியத்தை பற்றி கொள்ளும் போது, கர்த்தருடைய வசனங்களை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் உங்களிடத்திலே காணப்படும் போது அது நலமானது. கர்த்தருடைய பார்வையில் நலமான காரியம் என்ன? 5வது காரியம், நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் நதியை போல காணப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்கள் பெயர், உங்கள் பிள்ளைகளின் பெயர் அவர்கள் அற்று போகாமல் அது நிரந்தரமாய் உங்கள் பெயர் சொல்லப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு கூறுதலாம். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 13ஆம் வசனமா? 13 இல்ல, மன்னிக்கணும். வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மன்னிக்கும், 5ஆம் அதிகாரம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்க அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும். அவருடைய வேத வசனங்களை கை கொள்வர்களாக தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாக காணப்படுகிறோம். அது பாரமானவைகள் அல்ல. நாகமான் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகியா இருக்கிறான். அவருடைய வீட்டுல
இஸ்ரவேலிருந்து அடிமையாய் கொண்டு போகப்பட்ட சிறு பெண் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாகமான் குஷ்டரோகியா இருப்பதை கண்டு என்னுடைய ஆண்டவன் இஸ்ரவேலுக்கு போனால் அங்கே தீர்க்கதரிசி மூலமா அவளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அது நம்பி அவன் போறான். ஆனால் தீர்க்கதரிசி இடத்துல போன போது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கை கொள்ள வேண்டும் என்று சொன்ன வார்த்தை அவனுக்கு பாரமா இருந்தது. பாரமா இருந்ததுனால உக்கிர கோபம் கொண்டு திரும்பினான். உக்கிர கோபத்தோடு திரும்புறான். அவன் தீர்க்கதரிசி இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி வீட்டு வாசல்ல நிற்கிறான். தன்னுடைய படை வீரரோடு வந்து நிற்கிறான். அவனுடைய வேலைக்காரன் எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை அனுப்பி யோர்தான் நதியிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும்படி அவனுக்கு சொல்லு அப்படி சொன்ன உடனே போய் சொல்றான். ஆனா நாகமான் என்ன நினைத்து வந்தான் தெரியுமா? அது தீர்க்கதரிசி வெளியே வருவான், வந்து தன்னை கையை மேல வைப்பான், என்னை தடவி என்னை ஆசீர்வதிப்பான், எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறான். ஏன்னா தான் பெரிய ஆளு, சீரியா தேசத்து படை தலைவனா இருக்கிறான். அந்த சீரியாவுக்கு இப்ப இஸ்ரவேல் தேசம் அடிமையா இருக்கிறாங்க, கப்பம் கட்டுகிற நிலையில் தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ராஜா கண்ணை கணம் பண்ணுவது போல கணம் பண்ணுவான்னு நினைத்து வந்தான். ஆனா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அப்படி கணம் பண்ணல. அவனை கணம் பண்ணனா அவனுடைய தேவை என்னதுன்னு தெரிந்து கொண்டான், அதுக்கு வழி சொன்னான். ஆனா அவன் நினைத்தது என்னவென்றால் தன்னை நேரே வந்து பார்த்து என்னதெல்லாம் அவனுக்கு சொல்லி இப்படிலாம் எனக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிப்பான் நினைச்சான். ஆனா அவனுக்கு பாரமான காரியம் என்ன? யோர்தான் நதியிலே போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்பது அவனுக்கு பெரிய பாரமா இருந்தது. நீங்க 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 13 வசனத்துல அப்படி வேலைக்காரர்கள் அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை பார்த்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால், அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அது உமக்கு ஏன் பாரமா இருக்கணும்? தண்ணியில போய் முங்கியா ஸ்நானம் பண்ணுவா, பெரிய காரியத்தை சொல்லி. நீ சீரிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறா, அங்கிருந்து வந்திருக்கிற நீ ஒரு ராஜாவிடத்துல பேசி இனி இஸ்ரவேல் தேசத்தார் கப்பம் கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி பேசணும். அதை உமக்கு சொல்லியிருந்தா நீ செய்திருப்பீங்கல்லவா? ராஜாவிடத்துல போய் சொல்லியிருப்பீங்களா? அது பெரிய காரியம், அது பாரமான காரியம், உமக்கு மிஞ்சின காரியம். அப்படி பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செய்திருப்பீர்களா? இதை குறித்து ஏன் நீங்க பாரம் அடையணும்? இது லேசான காரியம் தானே சொல்லி சொன்ன போது என்ன செய்தான்? போய் அவன் யோர்தான் நதியிலே 7 முறை ஸ்நானம் பண்ணனா. உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான் என்று 14 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப வாசிங்க அந்த 14 வசனத்தை. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் ஆண்டவத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். அவருடைய வசனத்தின்படி நடப்பதுதான், கை கொள்வதுதான் அவருடைய தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இந்த உலகத்துல உள்ள பல்வேறு மதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பாரமான கற்பனைகளை கொடுக்கிறது. உடலை கீறிக்கொள்ளு, மொட்டையடி, வெறுங்காலா இத்தனை மைல் நட, நீ பணத்தை செலவு பண்ணி கோயில் குளங்களுக்கு போ, நீ ஏராளமான பணத்தை செலவு பண்ணி அந்த இடத்துக்கு போய் அதை செய், பரிகாரம் செய், இதை செய், எத்தனையோ காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லையா? உன் இதயத்தை எனக்கு தா, அந்த சின்ன இருதயத்துல நான் வாசம் பண்ணட்டும். உன் இதயத்தை எனக்கு தா, வேற ஒன்றுக்கு நீ கொடுக்காத. வாக்கை நான் ஆசீர்வதிப்பேன். உன் இதயத்தை தா, உன் சின்ன இதயத்தை எனக்கு கொடு. அதை கொடுத்தா போதும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன், உனக்கு உயரத்தொரு ஆசீர்வாதம் தருவேன் சொல்லி இருக்கிறார். ஆனா உலகம் என்ன பல்வேறு சடங்கு முறைகளை செலவுகளை வைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தை பாரமா தெரியுது. கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பாரமா தெரியுது. கர்த்தருக்காய் வாழ்வது ஒரு பாரமா தெரியுது. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வது பாரமா தெரியுது.
அன்பார்ந்த பிள்ளையே, நீ கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்வது உனக்கு பாரமா இருந்தா, ஒரு நாள் பாரமான ஒரு நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அன்றைக்கு அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று அந்த ஐஸ்வர்யவானை போல கதற வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல கடந்து அவன் கத்துனான், கதறினான், லாசருவை அனுப்பும், அவனை இடத்தில் வரட்டும், சகோதரத்தில் போட்டு சொன்னான். அந்த நிலைமை நாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இது பாரமானதல்ல. கர்த்தரை ஆராதிப்பது பாரமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தருடைய வசனங்களை கை கொள்வது பாரமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தருக்காய் வாழ்வது ஒரு பாரமான காரியம் அல்ல. கர்த்தருடைய வசனங்கள் பாரமானவர்கள் அல்ல, லகுவான காரியங்கள். இந்த லகுவான காரியத்தையே நான் செய்ய மாட்டேன். நான் இந்த லகுவான காரியத்தை, பாரம் இல்லாத இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். கர்த்தருக்காக வாழ மாட்டேன், உலகத்துக்காக தான் வாழ்வேன், உலகத்தை தான் பின்பற்றுவேன் சொல்லி அதை பற்றி கொள்கின்ற தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு மனம் திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. பாரமான அல்ல, லகுவான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை செய்யும் போது கர்த்தரனோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆறாவதாக நாம் கை கொள்ள வேண்டிய நல்ல காரியம் என்ன? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 24:13. என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும், உனக்கு இன்பமாய் இருக்கும். அல்லேலூயா. தேனை சாப்பிடணுமா? சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் அது பேதையை ஞானி ஆக்குகிறதுமா இருக்கிறது என்று 19:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை ஈர்ப்பிக்கிறதும் அது பேதையை ஞானி ஆக்குமா. நம் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேதம். இது குறைவற்றது, இது நம்மை உயிர்ப்பிக்க கூடியது, இது பேதையா இருந்தா கூட அவனை ஞானியா மாற்றக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கையில செல் இருக்குத, அந்த செல் இருந்தா உலகத்துல நான் தான் ஞானி, அதை வைத்து அத்தனையும் தெரிந்து கொண்டு என் வாழ்க்கையை முன்னேற்றிடுவேன், என் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன், அத்தனையும் அதில் இருக்கிறது. அதை வைத்து நான் கற்றுக்கொண்டு பல காரியங்களை செய்து வாழ்க்கையில முன்னேறுவேன்னு சொல்லி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்றது குறைவற்றதா இருக்கிற ஒன்றே ஒன்று இந்த பரிசுத்த வேதம். அல்லேலூயா. அது பேதையை ஞானியாக்க கூடியது. 10 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கிறோம். 10 வசனம் வாசிங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் மதுரமுள்ளவையுமாய் இருக்குது. அப்படி கர்த்தருடைய வேதம் தான் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் மதுரமான ஒண்ணு. அல்லேலூயா. அந்த தேனை சாப்பிடு, கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு. தேனை சாப்பிடு, கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை சாப்பிட்டா உனக்கு இன்பம் இருக்கும், உனக்கு மகிழ்ச்சி இருக்கும், உனக்கு சந்தோஷம் இருக்கும். இதை சாப்பிடணும். உலகத்தார் எதையெல்லாமோ இன்னைக்கு கற்றுக்கொள்கிறார்கள். நாம் உண்ண வேண்டிய ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை உணவாய் உட்கொள்ளணும், உணவு போல உட்கொள்ளணும், தினந்தோறும் இதை வாசிக்கணும். தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் இனிமையான மதுரமானது பார்க்கிறோம். பொன்னிலும் விலையேற பெற்றது. ஒரு பொன்னை விட நமக்கு இது விலையேற பெற்றது. தேனிலிருந்து ஒழுகிற தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறது. இதை நான் சாப்பிடணுமா? அல்லேலூயா. எரேமியா 15 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி வசனத்தை வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் வேத வசனத்தை எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. உலகத்தில் எத்தனையோ காரியம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த வேத வசனம் மட்டும்தான். அல்லேலூயா. இது கிடைத்த உடனே உட்கொண்டேன். இதை உட்கொள்ளணும், இதை சாப்பிடணும், தினந்தோறும் அதை என்ன செய்யணும்? தியானிக்கணும். சங்கீதம் 1:2 வசனம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பான், பாக்கியவதியா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்கிற எல்லா காரியமும்
கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். உங்களை ஆற்றின் அருகே நடப்பட்டு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல எப்போது செழிப்பாய் வைத்திருப்பார். அந்தந்த காலத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கனிகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்க பண்ணுவார். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். எந்தெந்த நாட்களே எந்தெந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு வந்து சேரும். எப்போது கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமா இருந்து இரவும் பகலும் இதிலே தியானம் பண்ணிட்டே வந்தா. அல்லேலூயா. அதுக்காக தேனை மட்டாய் சாப்பிடு சொல்லி இருக்குது. சாப்பிடணும். ஒரே நாள்ல முழு வேதாமத்தையும் வாசித்து சாப்பிடக்கூடாது. மட்டாய் சாப்பிடணும். தேனா இருந்தாலும் மட்டா தான் சாப்பிடணும். ஒரு அளவோடு தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 அதிகாரம், அல்லது ஒரு நாளைக்கு குறைந்த 5 அதிகாரம், ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் என்று வாசித்து ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் வாசித்தால் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வேதாமத்தை வாசி பிடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், திங்கள் முதல் சனிக்கிழமை வரையில 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 அதிகாரம் என்றால் இதை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் என்று வாசித்தால் 6 மாசத்துக்குள்ள வாசி முடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் வாசித்தால் 6 மாதத்தில் வாசி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் என்றால் 3 மாசத்துல இதை வாசி படித்து விடலாம். அல்லேலூயா. எத்தனையோ நம்முடைய சபை குடும்பங்கள் உண்டு, குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள். பல வருடங்கள் திருமணமாகி குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பில் வந்துட்டோம். அதுல ஒரு சகோதரர் மனைவிதான் நல்ல ஆண்டவருக்குள் இருந்தார். கணவர் அப்பமே திருமணம் ஆகும்போது சொன்னார், அங்கிள் நான் பாஸ்டர், நான் நீங்க சொல்றதுக்காக கல்யாணத்துக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இப்ப உண்மையா நான் ஞானஸ்நானம் எடுக்கல, நிச்சயமா நான் ஆண்டவருக்குள் வருவேன்னு சொன்னார். அவருடைய குழந்தை தாமதித்த போது அவர் தன் ஒய்ஃபிட சொன்னார், நான் இப்போ பைபிள் வாசிக்க ஆரம்பிக்க போறேன். இதை வாசி முடிப்பதுக்குள்ள நீ கன்சீவ் ஆவதற்கும் கர்த்தர் குழந்தை தருவதற்கு ஆண்டவர் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆரம்பிக்க ஆரம்பித்தார். வாசி முடிப்பதற்குள்ள கன்சீவ் ஆகி குழந்தையும் பெற்று எடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரி ரொம்ப வீசிங்கோடு இருப்பாங்க. பல வருடங்கள் அவங்களுக்கு வீசிங். இரவேளையில் அந்த வீசிங் தீர்வதற்கு வழி என்ன? இரவேளை தூங்க முடியாது. சொன்னார், அந்த நேரத்தை முழுவதையும் நாம் பைபிள் வாசிப்போம்னு சொல்லி வாசிக்க 3 மாசத்துல அதை வாசித்து முடித்தார்கள். வாசித்து முடித்ததோடு இன்றைக்கு வரையில் அந்த வீசிங் இல்லாத அளவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தந்திருக்கிற வேதம் எதையெல்லாம் படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் இது குறைவற்றது. இது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இதை நாம் பற்றி இதெல்லாம் நலமானது என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதை நாம் பற்றி கொள்வோம். நலமானதை பற்றி கொள்ளுங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எது நலமானது? சமாதானத்துக்கு ஏற்றவர்களே அறிந்திருக்கிறோமே. அதை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு அதை பற்றி கொள்கிற இதயத்தை கர்த்தர் தருவாராக. சபை கூடுதலை நாம் விட்டு விடாமல் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய ஆராதனையில் உற்சாகத்தோடு இருப்பதை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதை நாம் கற்றுக்கொள்வர்களாய் காணப்படுவோம். தினமும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய், தியானிக்கிற பிள்ளைகளாய் இருப்பதை பற்றி கொள்வோம். அது மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் பேர் அற்று போகாமல், நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளின் பேர் அற்று போகாமல், உங்கள் பிள்ளைகளின் பேர் அற்று போகாமல், அழிந்து போகாமல் கர்த்தர் தம்முடைய வருகை வரையிலும் உங்கள் பேர் நிலைத்து இருக்க, நீங்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்திருந்து நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எஜமானனே என் இயேசு ராஜனே என்ற பாடலை பாடி நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பதுதான் நலம். அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை நாம் கை கொள்ளவர்களாய் காணப்படுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்ற பாடலை பாடி நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம்.
நலமானதையே கற்றுக்கொள்வோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பாடுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாயி என்னை மீட்டீரே, பலியாயி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. அப்படியே கைகளை தட்டி ஆவில் நிரம்பி, ஆண்டவரே நலமானதை நான் பற்றிக் கொள்ள, நலமானதை நான் பிடித்துக் கொள்ள, ஆண்டவரை எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழ என்னை ஒப்படைக்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே என்று கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். நாம் பற்றி கொள்ள வேண்டிய 6 நலமான காரியங்களை தியானித்தோம். அவைகளை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாயிருப்பார், உங்கள் கூடவே இருப்பார், உங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். உங்கள் பெயர், உங்கள் சந்ததியான் பெயர் அழிக்கப்படாமல் அழிந்து போகாமல் அதை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் பற்றி கொள்ள வேண்டிய, பிடித்து கொள்ள வேண்டிய நலமான காரியங்களை குறித்து இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து தியானிக்க கிருபை தந்தீங்க. எவைகள் நலமானவைகள் என்று நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், கற்றுக் கொடுத்து இருக்கிறீர். அவைகளை நாங்கள் பற்றி கொள்ள, உறுதியாய் பற்றி கொள்ள, பிடித்து கொள்ள, அவைகளை விட்டு விலகாதிருக்க எங்களுக்கு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆவியினால் நிறைத்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே நாங்கள் வாழ்வதற்கு பலன் அருளி அது மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து என்றென்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் நன்றாய் வாழக்கூடிய, நன்றாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை தந்து, அவள் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து
அவருடைய பேர் அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே இப்படி பெயரை நீர் ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி உம்முடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய தயவு, ஆசீர்வாதம், இரக்கம் கர்த்தர் வருக மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வாலிபர் கூட்டம் உண்டு. வாலிப பிள்ளைகள் அதிலே பங்கு பெற்று